எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு முக்கியமான அப்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜிடிபி நம்பர்ஸ்ங்க. Q2 ஃபினான்ஷியல் இயர் 26 ஜிடிபி நம்பர்ஸ் வந்திருக்கு. 8.2%ல நம்மளோட எக்கனாமி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அப்படின்னு டேட்டா கொடுத்துருக்காங்க. இது Q2 ஃபினான்ஷியல் இயர் 25 எடுத்துக்கிட்டோம்னா 5.6% இருந்திருக்கு. ஸோ இந்த Q2 ஜிடிபி நம்பர்ஸ் அப்படின்றது நிறைய எஸ்டிமேட்ஸ், நிறைய ஸ்ட்ரீட்ல எஸ்டிமேட்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, எல்லா எஸ்டிமேட்டையுமே பீட் பண்ணி ஒரு நல்ல நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆனந்த நாகேஸ்வரன் அவர்கள் என்ன சொல்றாங்க, ஃபினான்ஷியல் இயர் 26 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 7% இல்லை அதுக்கு மேலேயே க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் நோட் கொடுத்துருக்காரு. எக்கனாமி ஸ்ட்ராங்கா ரீபவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த நம்பர்ஸை வச்சுக்கிட்டு. செக்டார் வைஸ் க்ரோத் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மேனுஃபேக்சரிங் செக்டார் ஒரு 9.1% பக்கமா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. தென் கன்ஸ்ட்ரக்ஷன் 7.2%, தென் ஃபினான்ஸ், ரியல் எஸ்டேட் அண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஒரு 10.2% எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அக்ரி அண்ட் அலைட் ஆக்டிவிட்டிஸ் 3.5% எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. எலக்ட்ரிசிட்டி, கேஸ், வாட்டர் சப்ளை அண்ட் அதர் யூட்டிலிட்டி சர்வீசஸ் வந்து 4.4% எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து ஆர்பிஐ ப்ரொஜெக்ட் பண்ணதை விட அதிகங்க. ஸோ மார்க்கெட் வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணும், பாசிட்டிவா ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கலாம் மண்டே அன்னைக்கு. ஸோ லாங் டேர்ம்ல பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கம்பெனி தான் மார்க்கெட்டை ரன் பண்ணும். எதன் அடிப்படையில் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் இருக்கும் மண்டே அப்படின்னு சொல்றேன்னா, ஜிடிபி க்ரோத் நம்பர்ஸ் மட்டும் கிடையாதுங்க, யூஎஸ் மார்க்கெட்டும் பயங்கரமா ரேலி ஆயிருக்கு. S&P 500 எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ரெக்கார்ட் ஹையை தொட்டிருக்குங்க. ஸோ அதோட எதிரொலிப்பு இந்தியன் மார்க்கெட்ல மண்டே தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். தென் தங்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயங்கரமா ஏறி இருக்குங்க. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 140 ரூபாய் விலை ஏறி இருக்கு. 11,980ங்க. இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் போன வாரமே ஒரு தடவை ஆல் டைம் ஹையை தொட்டுட்டு மறுபடியும் கீழே இறங்குற மாதிரி செய்திகள் பார்த்தேன். நான் பார்க்கல ஆல் டைம் ஹை, மேபி மண்டே நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். எஃப்ஐ ஆக்டிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நவம்பர்ல எஃப்ஐஐஸ் ரிமைன்ஸ் நெட் செல்லர்ஸாக தான் இருக்கிறாங்க. ஒரு 17,500 crore ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வித்திருக்கிறாங்க கேஷ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் 2 ட்ரேடிங் செஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, நவம்பர் 28ஆம் தேதி ஒரு 3,795 கோடி ரூபாய் ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. அதற்கு முன்தினமும் வந்து ஒரு 1,255 கோடி ரூபாய் கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸா தான் இருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஐ செல்லிங் அப்படின்றது கண்டினியூ ஆகுது. மார்க்கெட் வந்து ஜிடிபி நம்பர்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டை ஏத்துனாங்க அப்படின்னா எஃப்ஐஐஸ்க்கு மறுபடியும் ஒரு நல்ல சான்ஸை நம்மளே கிரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஆயிரும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்து டாடா டெக்னாலஜிஸ் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ES Tech அண்ட் இட்ஸ் சப்சிடரிஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா அக்வைர் பண்ணிருக்காங்க. இந்த அக்விசிஷன் வந்து December 31, 2025 முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே அக்விசிஷன் முடிஞ்சிருக்குங்க. ஒர்த் வந்து ஒரு 75 மில்லியன் யூரோஸ். இந்த அக்விசிஷன் மூலமா இவங்களோட இன்டர்நேஷனல் பொசிஷன்ஸ் அப்படின்றது ஸ்ட்ரென்தன் ஆகும். குறிப்பா குளோபல் இன்ஜினியரிங் அண்ட் R&D எங்க இவங்களோட ஒர்க் பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிவ் மேனுஃபேக்சர்ஸ் மத்தியில. ஸோ குளோபல் லெவலில் இவங்களோட பிரசன்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். அடுத்து கிளப் மஹேந்திரா எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஒரு 1 வீக் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோங்க. லக்ஸுரி லேஷர் மார்க்கெட்டுக்குள்ள கம்பெனி வந்து என்ட்ரி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, த்ரூ மஹேந்திரா சிக்னேச்சர் ரிசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ரிசார்ட் ஃபினான்ஷியல் இயர் 27ல நாங்க ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் இயர் 30க்குள்ள மஹேந்திரா சிக்னேச்சர் ரிசார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2000 கீஸ் இருக்கும். அதுதான் எங்களுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலா கிளப் மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர் 30க்குள்ள எங்கள்கிட்ட ஒரு 10,000 கீஸ் இருக்கும் அப்படின்னு கம்பெனியுடைய சீஃப் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து அதானி என்டர்பிரைசஸ் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனியுடைய CFO என்ன சொல்றாரு, நாங்க இந்த கூகுள் AI டேட்டா சென்டர்ல ஒரு $5 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதானி என்டர்பிரைசஸ் கீழே இருக்கிற அதானி கனெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஆல்பபெட் கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப்ல இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் AI டேட்டா சென்டர் டெவலப் பண்ற மாதிரி தெரியுதுங்க அதானி குழுமம். அதே மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் ஏற்கனவே ஒரு $11 பில்லியன் நாங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம் டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டிக்காக ஆந்திர பிரதேஷ்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து விப்ரோ எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி வந்து ஒரு மல்டி இயர் டீல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. யார் கூட அப்படின்னா, டச் நாட்டு டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர் ஒடிடோ நெதர்லாண்ட்ஸ் பிவி கூட இந்த டீல் போட்ட மாதிரி தெரியுதுங்க. எவ்வளவு டீலோட ஒர்த் அப்படின்றது தெரியல, பட் என்ன கேட்டகரியில வருது அப்படின்னா லார்ஜர் டீல் கேட்டகரியில வருது. லார்ஜர் டீல் அப்படின்னா பொதுவாக 10,000 crore டீலா கூட இருக்கலாம். எதுக்காக இந்த டீல் அப்படின்னா, அந்த டெலிகாம் கம்பெனியோட ஐடி எக்கோசிஸ்டத்தை ஓவர் ஹெல்ப் பண்றதுக்கு, தென் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்றதுக்காக இந்த டீல் போட்டிருக்காங்க. அடுத்து வங்கிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கனரா பேங்க், ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க், தென் IRFC, தென் மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர்ல இருக்கிற முத்தூட் மைக்ரோஃபைன், இவங்க எல்லாம் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கான டீடைல்ஸை பார்ப்போம். எப்படி எந்த நேரத்தில் இவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, December 5ல ரேட் கட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ரேட் கட் இருந்தது அப்படின்னா கூப்பன் ரேட் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுல ஏதாவது ஷார்ட் ஃபால் வரலாம் அப்படின்னு சொல்லி அக்ரெசிவாக ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கனரா பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா 3500 crore டயர் 1 பாண்ட் மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. கூப்பன் ரேட் வந்து 7.55% பெர் ஆனம்ங்க. ஐசிஐசிஐ பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3945 crores ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. 7.40% கூப்பனில் 15 years பாண்ட். தென் ஆக்சிஸ் பேங்க் ஃபண்ட் ரைஸ் பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 5000 crore ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க 7.25%. தென் ஐஆர்எஃப்சி எடுத்துக்கிட்டோம்னாலும் ஒரு 2981 crores ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு 6.79% ஈல்ல. நம்ம குறிப்பாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது முத்தூட் மைக்ரோஃபின்ங்க. முத்தூட் மைக்ரோஃபினை பொறுத்த வரைக்கும் அந்த செக்டார் மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டாரே ஸ்ட்ரெஸ்டாக இருந்தது. நம்ம லோயஸ்ட் லெவலில் பிடிச்சோம். ஷேர் ப்ரைஸ் பயங்கரமாக மேலே ஏறிடுச்சு. ப்ரைஸ் டு புக் வந்து 1 விட தாண்டி மேலே போயிருக்கும். கம்பெனி வந்து ஒரு 450 crores ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க த்ரூ செக்யூர்டு என்சிடிஸ். 2 டிரான்ஸ்ல பண்ணுறாங்க. 225 crores டிசம்பர் 2025 தென் ஜனவரி 2026ல ஃபண்ட் ரைஸ் பண்ணுற மாதிரி தெரியுதுங்க. கூப்பன் ரேட் வந்து 9.70 to 9.95%. நம்மளுக்கு ஏதாவது வாய்ப்புகள் கிடைச்சா இதை பார்க்கலாம். முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க 20 ஸ்டேட்ஸ்ல அவங்களோட பிரசன்ஸ் இருக்குங்க. ஒரு 33 லட்சம் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ஃபண்ட் ரைஸ் அப்படின்றது முத்தூட் மைக்ரோஃபின்க்கு ஒரு பாசிட்டிவ். ஸோ முத்தூட் மைக்ரோஃபின்க்கு பாசிட்டிவ்னா நம்மளுக்கும் பாசிட்டிவ் தான். ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க, டிஸ்பர்ஸ்மெண்ட் நடக்கும். ஸோ நல்ல ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும் நெக்ஸ்ட் 6 to 12 monthsல. அடுத்து லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா 2 நிறுவனத்துல அவங்களோட ஸ்டேக்கை வந்து கூட்டியிருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஏசிசியை பொறுத்த வரைக்கும் டெட் ஃப்ரீ பிசினஸ்ங்க. நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. பட் ஷேர் பிரைஸ் பயங்கரமா கீழே இறங்கி இருந்தது. ஏற்கனவே எல்ஐசி ஒரு 8.582% ஸ்டேக் வச்சிருந்தாங்க. இப்போ ஒரு 2.04% ஏற்றி ஒரு 10% பக்கமா ஏசிசியில எல்ஐசி ஸ்டேக்கை ஹோல்ட் பண்றாங்க. அடுத்து என்பிசிசி எடுத்துக்கிட்டோம்னாலும் ஒரு 4.5% வரைக்கும் அவங்களோட ஸ்டேக்கை கூட்டியிருக்கிறாங்க. ஏசிசியை கம்பேர் பண்றப்ப என்பிசிசி கொஞ்சம் காஸ்ட்லிங்க. என்பிசிசி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, தென் ஏசிசி வந்து சிமெண்ட் செக்டர், அதானி குழுமத்துக்கு கீழே வரக்கூடிய நிறுவனம். என்பிசிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 times earnings விட அதிகமாக இருக்கும். பட் சூப்பரான பிஸ்னஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், டெட் ஃப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ். அடுத்து செயில் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டீல் மினிஸ்ட்ரி என்ன ஒரு திட்டத்தில் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா, செயலுக்கு கீழே வர்ற அந்த சேலம் ஸ்டீல் பிளான்ட் இருக்கு இல்லையா, அந்த பிளான்ட்ல ஒரு 400 crore இன்ஃபியூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. முக்கியமா எதற்கு இந்த இன்ஃபியூஷன் அப்படின்னா பினான்சியல் அண்ட் ஆப்ரேஷனல் சேலஞ்சஸை ரிவ்யூ பண்றதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. சேலம் ஸ்டீல் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீஒர்க்கிங் அப்படின்றது எதுக்குன்னா அவங்களோட ரீட்டைல் ப்ரெசன்ஸை என்ஹான்ஸ் பண்றதுக்காக. அவங்களோட ஃபோக்கஸ் எங்க திரும்ப போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அதிகமா கிச்சன் அண்ட் ஹோம்வேர் ப்ராடக்ட்ஸ்ல எங்களோட ஃபோக்கஸ் இருக்கும். அதற்கான ரீஒர்க்கிங்காக இந்த 400 crore ஃபண்ட் இன்ஃபியூஷன் அப்படின்ற மாதிரி செய்திகள் கிடைச்சிருக்கு. அடுத்து ஜியோ எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் காட்டிருக்காங்க. அக்டோபர் 2025 பொறுத்த வரைக்கும் அவங்களோட க்ளோசஸ்ட் காம்படிட்டர் வந்து ஏர்டெல்ங்க. போத் மொபைல் அண்ட் ப்ராட்பேண்ட், அதாவது வயர்லெஸ் அண்ட் ஒயர் செக்மெண்ட் ரெண்டுலையுமே நல்ல க்ரோத் காட்டியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா மார்க்கெட் ஷேர் வந்து ஜியோ மொபைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 41.4% இருக்குங்க. ஏர்டெலுக்கும் ஜியோவுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப் அப்படின்றது வைடன் ஆயிருக்கு. நெட் அடிஷன் இன் அக்டோபர் 2025 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1.6 times அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்காங்க. ஏர்டெல்லை கம்பேர் பண்றப்ப அக்டோபர்ல மட்டும் ஒரு 3.9 million கஸ்டமர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒயர்லைன் செக்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் ஏர்டெல்லை கம்பேர் பண்றப்ப வே ஹெட்ல தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அக்டோபர் 2025ல ஏர்டெல் எவ்வளவு ஒயர்லைன் கஸ்டமர்ஸ் ஆட் பண்ணாங்களோ அது மாதிரி ஜியோ 4 times கஸ்டமர்ஸ் ஆட் பண்ணிருக்கிறதா செய்திகள் கிடைச்சிருக்கு. அடுத்து ஐபிஓ அப்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விஷோ ஐபிஓ பத்தி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. பிரைஸ் பேண்ட் 105 to 111. கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சிருக்குங்க. கிரே மார்க்கெட் பிரீமியம் ₹29 இருக்கு. அதாவது கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அந்த அப்பர் பிரைஸ் பேண்ட் 111 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போதைக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் வச்சு பார்க்குறப்ப லிஸ்டிங் கெயின் அப்படின்றது ஒரு 26% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து இன்சூரன்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. குறிப்பா டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டேர்ம் இன்சூரன்ஸை பத்தி சொல்லிடுறேங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து 2 குழந்தைகள் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நான் வந்து உங்களோட ஏஜ் 35 அப்படின்னு எடுத்துக்கிறேனே. 35 அப்படின்றப்ப இன்சூரன்ஸ் அமௌண்ட், அதாவது கவரேஜ் அப்படின்றது ஒரு 50 lakhs. தென் பாலிசி டேர்ம் அப்படின்றது அட் த ஏஜ் ஆஃப் 85 வரைக்கும் நம்ம போடலாங்க மேக்ஸிமம். ஸோ உங்களுக்கு 35 தென் 60 அட் த ஏஜ் ஆஃப் 60 வரைக்கும் நீங்க பே பண்ணக்கூடிய ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ஒரு 2300 ரூபா வரைக்கும் ப்ரீமியம் பே பண்ண வேண்டியிருக்குங்க. நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் வச்சு சொல்றேன். இது இன்சூரன்ஸ் கம்பெனிஸை பொறுத்து மாறலாம். இப்போ இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குங்க. இப்போ உங்களுக்கு ஏஜ் வந்து 35, உங்களோட மிஸ்ஸஸ்க்கு வந்து ஏஜ் 30 அப்படின்னா நீங்க அவங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரீமியம் கம்மியா இருக்கும். அடிஷனல் அட்வான்டேஜும் இருக்குங்க.
அதாவது கவரேஜ் 50 lakhs, தென் அவங்களும் வந்து பேமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 60 அட் ஏஜ் ஆஃப் 60 வரைக்கும் பே பண்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். பட் விமனை பொறுத்த வரைக்கும் பாலிசி டேர்ம் அப்படின்றது அட் ஏஜ் ஆஃப் 99 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு இது ஒரு சரியான நேரங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லைங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் இது சரியான நேரம் தான். ஜிஎஸ்டி எல்லாம் அதுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ரீமியம் குறையும். இது வந்து எவ்வளோ நாளைக்கு இந்த ப்ரீமியம் வந்து இருக்கும் அப்படின்றது தெரியாதுங்க. ஸோ சரியான நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களோட மிஸ்ஸஸ்க்கு தென் 2 சைல்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து குரூப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணுங்க. எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்ல பெருசா ஐடியா கிடையாது. பட் கண்டிப்பா நான் டீட்டெயிலா ஹெல்த் இன்சூரன்ஸை பத்தி ஸ்டடி பண்ணிட்டு தனியாவே ஒரு போஸ்டாவே நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்து ட்ரெண்ட் நிறுவனத்தை பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாரு. 15% வரைக்கும் எனக்கு லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ட்ரெண்டோட வேல்யூவேஷன் பார்த்தோம்னா 100 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்குங்க. பட் ரீசெண்ட் ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா இவ்வளோ வேல்யூவேஷன் கொடுத்த அளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் காட்டல. ஸோ ஹையர் வேல்யூவேஷன் அதற்கு ஈக்குவலண்டா பெர்ஃபார்மன்ஸும் காட்டல கம்பெனி. கண்டிப்பா ஷேர் பிரைஸ் கீழே விடத்தான் செய்யும். நல்ல நிறுவனம் இருக்கிறத பத்திரமா வச்சுக்கோங்க. இனிமே அடுத்து ஏதாவது கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா வேல்யூவேஷனை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ஒரு நண்பர் வேல்யூவேஷன் பத்தியே எழுதியிருக்கிறாங்க. நீங்க வேல்யூவேஷனை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. வேல்யூவேஷனை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிறைய என்எஃப்ஓ எல்லாம் வருது, மியூச்சுவல் ஃபண்ட்லாம் எதுவுமே வந்து கன்சிடர் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு போயிருமே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. நம்ம பல தடவை சொல்லியிருக்கோங்க, இந்த வேல்யூவேஷன் இஷ்யூஸ்னாலதான் நான் பர்சனலா மியூச்சுவல் ஃபண்டை நான் பார்க்கறதே இல்லை, என்எஃப்ஓவை பார்க்கறது இல்லை. தென் பெரிய நிறுவனங்கள், லார்ஜ் கேப் மிட் சைஸ் நிறுவனங்களை வந்து கன்சிடர் பண்ண முடியாத ஒரு சூழல் கூட இருக்குமே. எடுத்துக்காட்டுக்கு ட்ரெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா 100 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். நான் ட்ரெண்டை எப்போதுமே கன்சிடர் பண்ணவே போறது கிடையாது. பட் நண்பர் என்ன எழுதியிருக்கிறாரு, இந்த மாதிரி பெரிய நிறுவனங்களை கன்சிடர் பண்ண முடியாம போயிருமே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. எனக்கு அதை பத்தி கவலை இல்லைங்க. வேல்யூவேஷன் அதிகமா இருக்கிற நிறுவனங்களுக்குள்ள நான் போக மாட்டேன், அவ்வளவுதான். அது பெரிய நிறுவனமா இருந்தாலும் சரி, சின்ன நிறுவனமா இருந்தாலும் சரி, வேல்யூவேஷன் அதிகமா இருந்தா நோ தான். அடுத்து பெட்ரோநெட் பத்தி எழுதியிருக்கிறாங்க. பெட்ரோநெட் இப்பயுமே டீசென்டான வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. அடுத்து வேர்ல்பூல் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க. சமீபத்துல ஒரு 10% பக்கமா கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இயர் டு டேட் பார்க்கணும், ஒரு 40% பக்கமா வேர்ல்பூல் கீழே இறங்கிருக்குங்க. ஸோ 40% கீழே விழுந்துருச்சு, நம்ம போய் ஒரு என்ட்ரி கொடுத்தோம்னா ஒரு ரைஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போனோம்னா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா 40% கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் கூட அது ஒரு 45 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. தென் லாஸ்ட் 3 இயர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா 2022-23ல ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங் 75% இருந்த மாதிரியும், லாஸ்ட் 2 இயர்ஸ்ல ப்ரொமோட்டர்ஸ் நிறைய ஸ்டேக் சேல் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ப்ரொமோட்டரோட பெர்சன்டேஜ் 51% இருக்கிற மாதிரியும் செய்திகள் நான் சமீபத்தில் பார்த்தேங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 10% பக்கமா கீழே விழுந்ததோ என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ப்ரொமோட்டர் குரூப்ல இருக்கிறவங்க ஒரு 95 லேக் ஷேர்ஸ் வந்து ஓப்பன் மார்க்கெட்ல கைமாத்தின மாதிரி செய்திகள் பார்த்தேன். ஸோ ஓப்பன் மார்க்கெட்ல இந்த மாதிரி லார்ஜ் வால்யூம் ஆஃப் ஷேர்ஸ் வந்து கைமாத்தினாங்க அப்படின்னா ஷேர் பிரைஸ் இப்படிதான் பயங்கரமா இறங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ப்ரொமோட்டர் குரூப் வந்து அவங்களோட ஸ்டேக்கை 75ல 51 குறைச்சதுனால மட்டுமே ஷேர் பிரைஸ் ஒரு 41% கீழே இறங்கலங்க இயர் டு டேட். கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து குறைஞ்சிருக்கும், ஸ்லைட் டவுன் ஆயிருக்கும், ரெவன்யூ ஃபால்ட் இருந்திருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கா காட்டல அப்படின்னா எவ்வளவு பெரிய நிறுவனமா இருந்தாலும் சரிங்க, மார்க்கெட் அதுக்கு ரியாக்ட் பண்ணும், நெகட்டிவா ரியாக்ட் பண்ணும். அடுத்து ஜிஹெச்சிஎல் டெக்ஸ்டைல்ஸ் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க. நான் ஒரு சமீப காலத்துல ஒரு 2-3 ஆண்டுகளாவே டெக்ஸ்டைல்ஸை பெருசா நான் பாக்குறது இல்லை. இப்போ 2018, 19, 20ஸ்ல நிறைய டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் என்கிட்ட இருந்ததுங்க. இப்ப ஜிஹெச்சிஎல் டெக்ஸ்டைல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஸ்மால் கேப் கம்பெனிங்க. தென் வேல்யூவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கு. பட் வேல்யூவேஷன் நல்லா இருந்தாலும் ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ் அப்படின்றது 18% தாங்க இருக்கு. தென் ப்ரொமோட்டர்ஸ் யார் அப்படின்ற ஒரு டீட்டெயிலும் நம்மளுக்கு தெரியாதுங்க. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. ஸ்மால் கேப் ரிஸ்க் இருக்கலாம். பெரும்பாலும் டெக்ஸ்டைல்ஸ் பத்தி கேட்கிறப்ப வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ் வந்து எனக்கு நல்ல வேல்யூவேஷன் இருக்கிற மாதிரி தெரியுங்க. நான் பர்சனலா கன்சிடர் பண்றது இல்லை. பட் நல்ல ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் இருக்கு. 65% பக்கமா ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்ட் பண்றாங்க. பிரைஸ் டு புக்கு 1.5 கீழே தான் இருக்கு. டெட் டு ஈக்விட்டியும் 0.11 ஆர் 1.3 அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. தென் நல்ல ரிசல்ட்ஸும் காட்டியிருந்தாங்க. எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸும் இருக்கு. ஸோ வேல்யூவேஷன் வைஸ் தென் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நல்ல நிறுவனமா தெரியுது வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ். தென் ஒரு 10,000 ஆர் 11,000 crore மார்க்கெட் கேப் கம்பெனிங்க. அடுத்து கேபிட்டல் இன்ஃப்ரா ட்ரஸ்ட் பத்தி எழுதியிருக்காங்க. கம்பெனி இன்னும் ப்ராஃபிட்டே பண்ணலாங்க, பிஇ இல்ல. தென் டெட் டு ஈக்விட்டி 1 விட அதிகமா இருக்கு. ஸோ அது எனக்கு சரி வராது. நண்பர் வந்து 9% ஈல்டு வர்ற மாதிரி கூட எழுதியிருக்கிறாரு. எனக்கு ஈல்டு ஒரு பக்கங்க, கம்பெனி முதல்ல ப்ராஃபிட் பண்ணட்டும். அடுத்தது பிஜி எலக்ட்ரோ பிளாஸ் பத்தி எழுதியிருக்கிறாங்க. நம்ம முற்காலங்களில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு, 65 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், எனக்கு காஸ்ட்லி தான். அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாருங்க. 32 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான சைட்லாம் கிடையாதுங்க. பட் ஷேர் பிரைஸ் கீழே இறங்கி வந்ததுனால வேல்யூவேஷன் குறைஞ்ச மாதிரி தெரியுது. ஷேர் பிரைஸ் எப்போ கீழே இறங்கி வரும்? கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கா பண்ணல அப்படின்னா ஷேர் பிரைஸ் கீழே இறங்கி வரும்.
ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சிருக்குங்க. லாஸ்ட் 4 குவார்ட்டர்ஸ் எடுத்து பார்த்தோம்னாலும் ரீசெண்ட் குவார்ட்டர்ஸ்லேயே ப்ராஃபிட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அதனால ஷேர் ப்ரைஸ் அடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கெட்டுங்க. ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு 20% பக்கமாக ஷேர்ஸை ப்ளஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன் அடிஷன் டு த டெட் டு ஈக்விட்டி 0.23, இது நமக்கு சரி வராது. அடுத்து டாடா கெமிக்கல்ஸ் பத்தி ஒரு நண்பர் வந்து எழுதியிருக்கிறாங்க. டாடா கெமிக்கல்ஸ் என்னோட வியூவில் அது நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. என்ன காரணம் அப்படின்றத சொல்லிடுறேன். புக் வேல்யூக்கு கீழேயே எனக்கு கிடைக்குது. அது போக கம்பெனி வந்து எக்ஸ்பேன்ஷனுக்காக ஒரு 910 crores ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான அப்ரூவலையும் போர்டு கொடுத்துருக்காங்க. தென் டாடா குழுமத்தை பொறுத்த வரைக்கும் டாடா சன்ஸ்ல டாடா கெமிக்கல்ஸ்க்கு ஒரு 1.5 to 2% ஸ்டேக் இருக்கு. இதெல்லாம் நான் அட்வான்டேஜா பாக்குறேன். புக் வேல்யூக்கு கீழே இருக்கு. என்னைக்காவது டேர்ன் அவுட் ஆகும். அது வரைக்கும் எனக்கு அதுல ஒரு நல்ல வாய்ப்பு எப்பொழுதுமே இருக்கும். இந்த பதிவுல இதெல்லாம் தான் குறிப்பா டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோங்க. முதலீடுகள்ல ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.